ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் மாஸ்டர். இன்றைக்கி பூரி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நல்லா ஃப்ளஃபியாக நல்லா உப்பி வர மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. நம்ம மைதாவை ஃபஸ்ட்டு 1 கப்பு எடுத்துக்கிட்டால் 1/2 கப்பு வந்து வீட் ஃப்ளோர் எடுத்துக்கிறோம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் 2 ஸ்பூன் வந்து நம்ம ரவை ஆட் பண்ணுறோம். ரவை ஆட் பண்ணால் மட்டும்தான் பூரி நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ப்ரெசன்டபுளாக இருக்கும், பூரியும் நல்லா உப்பி வருங்க. அண்ட் 2வது டிப்ஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. நிறைய பேர் இதில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தாங்க. நம்ம பூரி செய்யும் போது ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது அண்ட் லோ ஃப்ளேம்லேயே கூடாது. நார்மல் ஃப்ளேமில் வச்சா மட்டும்தான் பூரி நல்லா உப்பிட்டு வரோங்க. இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டியான நம்மளோட பூரி ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளோட பூரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பூரிக்கு வந்து உங்களுக்கு என்ன சைட் டிஷ் வேணுமோ அதை வச்சு சாப்பிடுங்க. பொதுவாகவே பூரினாலே உருளைக்கிழங்கு மசாலா தான் அதுக்கு ரொம்ப ஹாப்டாக இருக்கும். பட் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து சன்னா கறி வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.